सब उपदेशक 8वां अध्याय का 14वां वचन पढ़ेंगे। एक व्यर्थ बात पृथ्वी पर होती है, अर्थात ऐसा धर्मी है जिनकी वह दशा होती है जो दुष्टों की होनी चाहिए, और ऐसे दुष्ट है जिनकी वह दशा होती है जो धर्मियों की होनी चाहिए। मैंने कहा कि यह भी व्यर्थ है। பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைகளுக்கு வருவது போல துன்மார்க்கனுக்கும் வரும், இதுவும் மாயை என்றேன். சாலமன் ராஜா எழுதின பிரசங்கின் புஸ்தகம். और सोलोमन राजा का लिखा हुआ सब उपदेशक, அவர் மன வேதனையோடு அந்த காரியத்தை சொல்கிறார். और ये बहुत मन से दुख होकर एक बात को कहता है, பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம், पृथ्वी पर एक अनहोनी बात को मैं कहता हूँ। அதாவது துன்மார்க்கன் என்னெல்லாம் துன்மார்க்கம் பண்ணுகிறானோ அதுக்கு தகுந்தபடி அவனுக்கு கிடைக்கிறது. और दुष्ट जो कार्य करता है उसके अनुसार उसे मिलता है தண்டனை அல்லது மரணம். या दंड या मरण। அதே போலதான் நீதிமான் நீதியை செய்தாலும், और वैसे ही धर्मी जन यदि धर्म के काम के करो, அந்த துன்மார்க்கனுக்கு நடந்தது போலவே இவனுடைய வாழ்க்கையில துக்கமும் மரணமும் நடக்கும். और जैसा जो अधर्म काम करने वाले को दंड मिलता है, वैसे ही धर्म करने वाले को अच्छा कार्यफल मिलता है। நீதிமான் எவ்வளவு நீதி செய்து அவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. और जो धर्मी जन करने वाले आशीष की जो बातें हैं, அதே ஆசீர்வாதம் துன்மார்க்கனுக்கும் அதே மாதிரி கிடைக்கிறது. वही बात जो धर्म से काम करने वाले को वैसे आशीष मिलती है। அதனால அவர் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை போல இருக்கிறது, इसीलिए वो कहता है सब कुछ एक अधर्म के बातों के समान है, வேதனையாக இருக்கிறது. बहुत दुखी बात है। துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கிறது. और अधर्म करने वाले को और धर्मी के काम करने वाले को दोनों को कोई अंतर नहीं है। மாயான உலகத்துல தேவன் தன்னுடைய ஜனங்களை வேறு பிரித்து காண்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அதை எழுதுகிறார். और एक जो दोनों लोगों को एक अलग झुंड दिखाना है, इसीलिए प्रभु ऐसा कार्य करता है। அவருடைய ஆசை என்னன்னா நீதிமான்களாகவே வெளிப்படணும். उसका इच्छा क्या है? धर्मी जन के समान दिखना चाहिए। அவருடைய வாழ்க்கையில நிறைய இக்கட்டா இருந்தாலும் கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும். उसके जीवन में संकट रहने पर भी प्रभु उसको आशीष देना चाहिए। அவருடைய குடும்பத்துல ஒரு வெளிச்சம் இருக்கணும், அப்படிதான் அந்த சாலமன் நினைக்கிறார். और उसके जीवन में कुछ उजियाला होना चाहिए, ये ऐसे ही सोलोमन सोचता है। பார்க்கும்போது ஒண்ணு தெரியல, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. लेकिन जब देखते हैं तो दिखाई नहीं पड़ता कि दोनों एक समान दिखते हैं। அதனாலதான் அவர் வேதனையோட இந்த காரியத்தை சொல்லுகிறார். इसीलिए दुख होकर इन बातों को कहता है। எதற்காக கர்த்தர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி நடத்துகிறார்? इसलिए प्रभु धर्मी को और अधर्म करने वाले दोनों को एक समान दिखाता है। நீதிமான்களை குறித்து நான் பார்க்க போறேன். कुछ धर्मी जनों के बारे में हम देखेंगे, ஜெபம் பண்ணலாம், प्रार्थना करेंगे। மகிமையானவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். महिमा के प्रभु धन्यवाद। இந்த வசனம் अनेகருடைய வாழ்க்கையில நல்ல வழியை காண்பிக்கிறது. ये वचन बहुतों के जीवन में अच्छे मार्ग को दिखाएं। வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலும் கூட அதே காரியத்தை சொல்கிறார். पढ़े हुए वचन संहिता के अंदर भी वही बात को बताता है। கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தி, प्रभु अपनी मर्जी को अपने लोगों को दिखाता है, ரகசியம் அவருடைய பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிறது. और उसका रहस्य उसके जीवन में है, அவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து நடப்பார்கள். और वो अपने मर्जी को जानकर चलेंगे। எவ்வளவுதான் சூழ்நிலை இருந்தாலும் தேவன் அவளோடு கூட இருக்கிறதுனால, और वो कोई भी परिस्थिति में क्यों ना हो, प्रभु उनके संग है, इसलिए எல்லாவற்றையும் சகித்து வெற்றி அடைவார்கள். सारे चीजों को सहन कर वो जय पाते हैं। காலை வேளையில் ஆண்டவரே, इस सुबह के समय में प्रभु நீதிமான்கள் துக்கப்படுகிறார்கள், किस लिए धर्मी जन दुख उठाता है, எதை கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறார்? क्यों प्रभु इस बात को उसके जीवन में बेचता है। நாங்கள் பரிசுத்தவான்களை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி हम செய்யும். पवित्र लोगों के समान जो बातों को सुनने के लिए आप मदद कीजिए, சகித்து முன்னே நடந்து செல்ல உதவி செய்யும். और जो बुराई को सहकर आगे बढ़ने के लिए मदद कीजिए। எங்களோடு பேசுவீராக. प्रभु आप हमसे बातें कीजिए, दूसरे नामத்தினால பிதா. यीशु के नाम से मांगते हैं पिता। துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போல நீதிமானுக்கு நடக்குது, அதனாலதான் நிறைய பேருக்கு கஷ்டம். और जैसा दुष्ट को होता है वैसे धर्मी जन को भी होता है, इसीलिए बहुतों के जीवन में तकलीफ है।
துன்மார்க்கருக்கு நடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. अगर दुष्ट को होता है तो कोई बात नहीं, ஆனா நீதிமானுக்கும் அதே போல நடக்கும்போது தான் நிறைய பேருக்கு எனக்கு ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு நினைப்பாங்க. लेकिन धर्मी जन को भी ऐसा कार्य होने पर वो सोचता है मुझे क्यों ऐसे जीवन में हो रहा है। வேதாகமத்தில் உள்ள अनेक பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. और कलाम के अंदर बहुतों के जीवन में ऐसी बात हुई है। நிறைய பேர் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. बहुत सारे लोग ऐसे कष्टों को उठाए हैं। எதனால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது? किस लिए ऐसा एक जीवन है? பிரசங்கி 8வது அதிகாரத்துல सब उपदेशक का 8वां अध्याय 10வது வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, 5वें वचन में कहता है, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்கு வரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். और पवित्र स्थान में आकर जाने वाले एक दुष्ट को मैंने दफन किया हुआ देखा। ஒரு துன்மார்க்கன் அவன் சபைக்கு போறான், ஏதோ கர்த்தருக்கு கொடுக்கறான், உட்கார்தான் போறான், அதாவது சபைக்கெல்லாம் ஒழுங்கா தான் போறான், ஆனா வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இல்ல துன்மார்க்கன். एक दुष्ट है, वो कलीसिया में सही समय पर जाता है, कलीसिया पे आता है और वहां पर दान देता है, सब काम करता है, लेकिन वो दुष्ट कार्य करता है। அவனோட அடக்கத்தை நான் கண்டேன். उसके जो दफन किए हुए चीजों को मैंने देखा, அவன் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே और जो उस जगह पर जहां पर उसका अंतिम संस्कार किया गया है, அது மறக்கப்படவும் மறக்கப்பட்டு போனாலும் அதெல்லாம் மறந்துட்டு அந்த மனுஷனை பத்தி அதை பத்தி நினைக்கவே இல்லை, எல்லாம் மாயை. वो बातों को उन्होंने भूल गए, लेकिन वो भी एक माया के समान है। அடுத்த வசனம் சொல்லுகிறது, எதனால் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை சிந்திக்காம நடக்கிறாங்க. और क्यों अगले वचन में लिखा है कि क्यों दुष्ट के जीवन अपने सोच विचार के अनुसार नहीं चलते। 11வது வசனம் 11वां वचन, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. बुरे बुरे काम दंड की बुरे काम की दंड की आज्ञा पूर्ति से नहीं दी जाती। इसी कारण मनुष्य का मन बुरा काम करने की इच्छा से भरा रहता है। தவறான காரியம் செய்கிறவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கல. जो बुरे काम करते हैं उनको तुरंत दंड नहीं मिलता, அதனாலதான் எல்லாவற்றையும் இந்த துன்மார்க்கத்தை செய்து துணிவு கொண்டிருக்கிறார். और इसीलिए वो सारे कुछ जो बुरे काम करने के लिए वो और बढ़ जाता है। பிரசங்கி நிறைய காரியத்தை சொல்லுகிறார். और सब उपदेशक के अंदर वो बहुत सारी बातों को बताता है। நீதி செய்கிற அந்த நீதி ஸ்தலத்தை பார்த்தேன். और धर्मी किया जाने वाले उस न्याय स्थान को मैंने देखा, அங்க அநீதி இருக்கிறது, நீதி தள்ளப்பட்டது. और वहां पर अधर्म काम होता है, न्याय के काम नहीं किए जाते। இன்றைக்கு அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ये आज के जमाने में ऐसे बात हो रहे हैं, நிறைய இடங்கள்ல நடக்கிறது. बहुत सारे जगह पर हो रहा है। எந்த வேலையில ஒரு மனுஷன் நீதியா இருந்தா அந்த மனுஷன் வெறுப்பாங்க, சிலர் என்ன செய்வாங்க, கொன்று போடுவார்கள். और बहुत सारे जगह पर लोगों को तकलीफ देते हैं या उसे मार डालते हैं, ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் பலன் இருக்கிறது. क्योंकि उनके पास अधिकार है, सामर्थ्य है। ஆனா தேவன் இதெல்லாம் ஏன் பொறுத்து அவரு அதை கவனிக்காத மாதிரி இருக்கிறார்? क्यों प्रभु इन बातों को देखते हुए भी अनदेखा करता है? சங்கீதம் 73ல ஆசாப் சொல்லும்போது இப்படிதான் சொல்லுகிறார். वचन संहिता 73 के अंदर जब आसाफ कहता है तो इस प्रकार लिखता है, அவங்க எல்லாம் அவனுடைய கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது. हे प्रभु उनकी आंखें बुरी नजर से देखती है, அவங்க நினைத்ததெல்லாம் நடக்கிறது. वो जो भी सोचते हैं वो अपने जीवन में पाते हैं, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போகும்போது ஒரு செழிப்பான ஒரு குடும்பத்தை போல இருக்கிறது. और उनकी परिवार जब चलती है तो वो फलदारा परिवार के समान लगता है। நீதிமான்கள் தன்னுடைய வாழ்க்கையில சுத்த இருதயத்தோட தெய்வத்தை தொழுது கொண்டு சுத்தத்தோட நடந்து கொள்கிறார்கள். लेकिन धर्मी जन शुद्ध मन से प्रभु आपके दर्शन करते हैं। இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களை என்ன செய்தா அவங்களுக்கு வேதனையா இருக்கு. ये सारे बातों को देखने के समय पर उसे तकलीफ होता है, நான் நீதியா நடந்து என்ன பிரயோஜனம்? मैं ऐसे धर्मी स्थान पर चलकर मुझे क्या लाभ है? என்னுடைய ஜெபம் கேட்கப்படலையோ? क्या मेरा प्रार्थना सुनाई नहीं दे रहा? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீதிமான்கள் இருக்கிறார்கள். ऐसे परिस्थिति में धर्मी जन हैं। பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது. पवित्र लोगों के जीवन में देखा जाए तो बहुतों के जीवन में इस प्रकार है, நிறைய வீடுகள்ல बहुतों के परिवार में, நிறைய குடும்பங்கள்ல பிரிஞ்சிருக்காங்க. நிறைய बहुत सारे परिवार में वो परिवार के साथ नहीं रहते। நல்ல குடும்பம் தான், अच्छा परिवार है,
நாங்க ஒரு பேர் தான், நிறைய குடும்பங்கள் வந்து பிரிஞ்சிருக்கு. मैं गांव जब गया था तो मैंने देखा बहुत सारा परिवार अलग अलग है நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் தான். और अच्छा परिवार अच्छे लोग हैं। எதனால ஒரு சில காரியங்கள் சில வீடுகள்ல நடக்கிறது? किस लिए कुछ बातें ऐसी जगह पर हो रही है? வேத வார்த்தையின்படி தேவனுடைய சமூகத்தை நாடாதவர்கள், कलाम के अनुसार प्रभु के समूह में नहीं जाने தேவ वाले, சித்தத்துக்கு விட்டு கொடுக்காதவர்கள் தான். அவங்க நீதிமான்களா இருந்தாலும் தேவ சித்தத்துக்குள்ளாக இல்லாததுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை. और वो धर्मी होने के बाद भी प्रभु के पास नहीं जाते हैं, इस कारण ऐसा हो जाता है। எபிரேயர் 8வது அதிகாரத்துல इब्रानियों का 8वां अध्याय 11வது வசனத்துல எபிரேயர்கள் நிருபத்துல சொல்கிறார், इब्रानियों में 8:11 में वो कहता है, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அதாவது வாசிக்கிறேன். और हर एक अपने देश वाले को और अपने भाई को यह शिक्षा न देगा कि तू प्रभु को पहचान, क्योंकि छोटे से बड़े तक सब मुझे जान लेंगे. எல்லாரும் தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இயேசுவானவரே இந்த உலகத்துல வந்து என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சித்தத்தை வந்து வெளிப்படுத்தினார். सब लोग प्रभु को जानने के लिए प्रभु अपनी मर्जी को प्रकट करता है। ஆனா எல்லாருக்கும் தேவ சித்தம் அறிவிக்கப்பட்டாலும் और यदि सबको वो बातें बताया जाए तो भी இயேசுவானவரே கூட இருந்து அவங்களுக்கு போதிச்சாரு. यीशु मसीह उनके साथ रहकर उन्हें बताया, ஆனாலும் अनेகர் அதை புரிந்து கொள்ள முடியல. फिर भी वो बहुत सारे लोग समझ नहीं पाए। இதே எபிரேயர் 12வது அதிகாரத்துல इब्रानियों का 12वां अध्याय 6வது வசனம் சொல்கிறது, 6 वचन पर लिखा है, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ और प्रभु जिससे प्रेम करता है அவனை அவர் சிட்சித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். उसकी ताड़ना भी करता है और उसे जैसा पुत्र बना लेता है। அந்த ஆண்டவர் தான் போதிக்கிறாரு, அவனுக்கு ஆலோசனை கிடைக்கிறது. और प्रभु ही उन्हें सिखाता है, उन्हें तसल्ली देता ஆனா है। எவ்வளவுதான் அவன் நீதியையும் நியாயத்தையும் செய்தாலும் कितना ही उसको धर्मी के कार्य करने पर भी நீதிமான் சரியான ஒரு வெற்றி அடைய அல்லது தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்துல கொண்டு நிறுத்தும்படிதான் ஒரு சில காரியங்களை கர்த்தர் और அனுமதிக்கிறார். प्रभु ने पवित्रता में खड़े रखने के लिए ऐसे कार्य को करता है। துன்மார்க்கருக்கு நடந்த மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. और जैसे बुरे लोगों को होता है वैसा नहीं। ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு முழுமையான தேவனை விரும்புகிற ஒரு சாட்சியாக நிறுத்துவதற்கு அப்படி செய்கிறார். प्रभु गवाही में खड़े रखने के लिए, एक परिपूर्णता में लाने के लिए ऐसे कार्य करता है। 8வது வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் கிடைக்கிற சிக்ஷை கிடைக்கலன்னா நீங்க தவறான பிள்ளைகளாய் மாறி போவீர்கள். 8वां वचन में लिखा है, सबको मिलने वाली ताड़ना यदि तुम्हें नहीं मिले तो तुम बुरे रास्ते पे चले जाओगे। ஆகவேதான் தேவன் ஒரு சில ஜனங்களை தண்டிக்கிறார். इसीलिए प्रभु कुछ लोगों को दंड देता है। நல்ல ஜெபம் இருக்கு, நல்ல தேவனுக்கு பிரியமான நடவடை செய்திருந்தாலும் अगर हम प्रभु के प्रिय चले या प्रभु के प्रिय हम प्रार्थना करें, उपवास करें तो भी நிறைய ஆசீர்வாத தடை அல்லது வியாதி ஏதாவது ஒரு காரியம் அந்த வீட்டுக்குள்ள வருகிறது. बहुत सारा आशीष का रुकावट या फिर कोई बीमारी आ जाता है। நிறைய யோபு கூட சொல்றாரு, अयुब भी कहता है, தேவன் என்னை தண்டிக்கிறாரு, और प्रभु मुझे दंड देता है। எனக்கு அவர் கொடுக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா மணலி பார்க்கல அது பாரம் உள்ளது. और मुझे जो तकलीफ है वो इस रेत से भी, बालू से भी ज्यादा है। என்னால அதை தாங்க முடியல. मैं उसे सहन नहीं ஆனா कर ஒரு सकता। காரியத்தை நான் புரிந்து கொண்டேன், लेकिन एक बात को मैं समझ गया हूँ, அவர் என்னை சோதிக்கிறார், और वो मेरी परीक्षा करता है, என்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். मेरा विश्वास को देखता ஆனா है। என் சோதனை கண்டிப்பா முடிஞ்சிடும். मेरी परीक्षा जरूर अंत होगा, முடிந்த பிறகு நான் பொன்னாக और விளங்குவேன். जब पूरा होगा तो मैं सोने के समान இப்படிப்பட்ட ஒரு चमकूंगा। நீதிமான் ऐसा एक धर्मी, சூழ்நிலையை கண்டு பின்வாங்கல, और वो परिस्थिति को देखकर पीछे न हटा, தேவனை விட்டு அவர் விலகவும் இல்ல. और वो परिस्थिति को देखकर प्रभु से அவர் दूर न हुआ। சொல்கிறார், தேவன் என்னை ஏதோ காரியத்துக்காக என்னை தண்டிக்கிறாரு, प्रभु कुछ तो काम से मुझे दंड देता என்னால है, இது தாங்க முடியல. मैं उसे सहन तो नहीं कर ஆனாலும் पाता, நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். लेकिन जब परीक्षा में जीत जाऊंगा तब सोने के समान मोल किया जाऊंगा। சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம், सैमुएल भविष्यद्वक्ता का किताब 1वां अध्याय, சாமுவேலுடைய தகப்பனார், सैमुएल का पिता, அதே மாதிரி தாவீதுனுடைய தகப்பனார், दाऊद का पिता, இவருடைய எல்லாரும் வேத வார்த்தையின்படி பரிசுத்தமான ஒரு சந்ததி தான். और ये सब पवित्र लोगों का एक झुंड है। இந்த ரெண்டு பேருமே இந்த புத்தகத்துல வர்றாங்க. और ये दोनों इस पुस्तक के अंदर इन दोनों का नाम आता है। முதலாவது சாமுவேல் வருகிறார், पहला सैमुएल आता है, அடுத்து தாவீது வருகிறார். उसके बाद दाऊद आता है। இவனுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம்னா இவங்க நல்ல தேவ சந்ததியில தான் இருக்காங்க. और ये सब प्रभु के समूह में ही खड़े हैं।
ஒன்னு சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல पहला सैमुएल का पहला अध्याय 3வது வசனம் சொல்லுகிறது, तीसरा वचन। அந்த மனுஷன் அதாவது எல்கானா அப்படிங்கிற அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் சீலாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். போதும். அடுத்து இந்திய படைக்கு वह पुरुष प्रतिवर्ष अपने नगर से सेनाओं के यहोवा को दंडवत करने और मेल बलि चढ़ाने के लिए शीलो में जाता था। वह हुप्नी और पिनाहस नामक एली के 2 पुत्र रहते थे। इधर எழுதிருக்கிறது எல்கானா அப்படிங்கிற ஒரு மனுஷன், और यहाँ पर एल्काना नामक एक व्यक्ति, இவங்க வந்து ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். अब ये याजक का परिवार का है, ஆனால் அந்த எல்கானா ஆசாரியனா இல்ல. और एल्काना जो है वो याजक नहीं था, ஒரு ஏதோ ஒரு ஃபேமிலில ஒரு காரியம் நடந்ததுனால தான் அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருக்கிறது. और कोई तो गड़बड़ के कारण इस परिवार को अलग किया गया है। ஆனா அந்த குடும்பத்துல ஒரு சரியான நல்லவங்கள தான் இருக்காங்க, சபைக்கு போறாங்க. और उस परिवार को वो एक अलग जगह पे ही रखा है, தூரமா இருந்தாலும் ये दूर होने पर भी சீலோம்ல தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு கண்டிப்பா என்ன செய்தாங்கன்னா போறாங்க. सीलोम के अंदर प्रभु के पवित्र स्थान में जाते हैं, வருஷத்துக்கு ஒரு முறை போகிறார், साल में एक बार जाते हैं, குடும்பமாக போய் पूरे परिवार के साथ जाकर बलिदान चढ़ाकर கணக்கடைத்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி அவருடைய வருங்காலத்துல அவருக்கு ஆசீர்வாதத்துக்காக வேண்டி வேண்டுகிறார். और अपने आने वाले समय के आशीष के लिए वो मांगता है, வருஷ வருஷம் போறது மாதிரி எழுதியிருக்கிறது. और बार बार वो वहां पर जाने के समान लिखा है, மனைவிக்கு குழந்தை இல்ல, लेकिन उसके बच्चे पत्नी को बच्चा नहीं था। ஆனாலும் என்ன செய்யறாரு, इसीलिए தேவனை क्या किया? ஆராதிக்கிறது அவங்க வந்து விடல, प्रभु की आराधना करना नहीं छोड़ा, பலி செலுத்துகிறத விடல, बलि चढ़ाना न छोड़ा। இவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய மனைவியாக அன்னாள் அவள் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி தான், और वो उसकी पत्नी भी एक अच्छी स्त्री थी, இவங்களும் சேர்ந்து தான் போறாங்க. ये भी साथ में ही जा रही है। சிலருக்கு சில ஆசீர்வாதம் இல்லைன்னா போக மாட்டாங்க. और कुछ लोगों को अगर कुछ आशीष नहीं मिले तो वो कलीसिया में नहीं जाते, இல்லாத நேரத்திலையும் जब उसका कोई संतान नहीं था तभी भी, புருஷன் 2வது திருமணம் செய்து உங்களுக்கு குழந்தை இருக்கு, और उसका पति दूसरा शादी कर उसको एक बच्चा है, ஆனாலும் வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு, घर के अंदर बहुत सारी समस्या है, இவளுக்கு நிறைய அவளா வச்சு இவளுக்கு என்ன செய்தாங்க, நிறைய நிந்தனை வருகிறது. और उसके कारण इसके जीवन में बहुत सारी बातों का निंदा आता நல்ல है। குடும்பம், நீதிமான்கள குடும்பம், बहुत सारा अच्छा परिवार है, ஆசாரிய வம்சத்துல வருகிற ஒரு எல்கானா, याजक के रीति परिवार में आने वाला एल्काना। எதனால இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை பாருங்க. किस लिए इस परिवार में समस्या है? கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவுதான் சந்தோஷம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, और पति पत्नी के जीवन में कितना भी समस्या क्यों ना हो लेकिन कोई मन में शांति தெய்வ नहीं। சமூகத்துல போய் அவங்க மனங்கசந்து அண்ணாள் ஜெபம் பண்ணாங்க. प्रभु के समूह में मन तोड़ कर रोने लगे। இதுல ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, और इस पे एक बात को यदि हम देखें, எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஒரே மாதிரி பார்க்கல. हर एक बच्चों को प्रभु एक समान नहीं देखा। வேதகமத்துல அது என்ன சொல்லுவாங்க, முதல் பிறந்த பிள்ளைக்கு வந்து நிறைய சலுகை இருக்கிறது, और पहला जो बच्चा जन्म लेता है उसको बहुत सारी बातों को दिया जाता है, சிரேஷ்ட புத்திர பாகம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல வருது, और श्रेष्ठ जो पहलौठा का भाग है वो उस बच्चे को मिलता है, விசேஷமான ஒரு பாகம், और वो एक विशेष भाग है, அது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தான் வரும். वो जरूर उसके बच्चे को ही मिलता है। அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் அந்த தகப்பன் பிரிக்கும் போது அவனுக்கு தான் கொடுக்கான். और दुष्ट रहेगा तो भी जब भाग किया जाता है तो पहलौठा का भाग पहले बच्चे को ही मिलता தேவன் है, நியமித்த ஒரு காரியம் தான். और ये प्रभु का नियम है। ஆனா ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, लेकिन कुछ बातों को जब हम देखते எந்த हैं, நீதிமானுடைய குடும்பத்துல கஷ்டத்தையும் கண்ணீரையும் அனுபவிக்கிறாங்களோ, किस परिवार के अंदर प्रभु दुख और संकट को देता है, இந்த சேஷபுத்திர பாகத்தை இந்த முதற் பலனை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறாரு. और प्रभु ये श्रेष्ठ जो पहलौठा का भाग को दूसरे को देता है। இப்போ அண்ணாளுக்கு எல்கானாவுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் இருக்கு. एल्काना को तो बहुत सारे बच्चे हैं। இப்போ நிறைய குழந்தைகள் பிறந்த பிறகுதான் கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்து அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். और बहुत सारे बच्चों के जन्म के बाद ही प्रभु एल्काना को याद करता, हन्ना को याद करके उसको एक संतान देता है। அன்னாளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து
அவனுடைய பிள்ளையை அவ கேட்ட மாதிரியே கர்த்தர் கொடுக்கிறாரு. अब हन्ना को प्रभु याद करके उसने जैसा मांगा उसको एक लड़का दिया, அவளும் அப்படியே ஜெபம் பண்ணி தெய்வ சமூகத்துல கொண்டு விட்டுட்டா. और वैसे ही उसने भी प्रार्थना करके उस बच्चे को प्रभु के समूह में छोड़ दिया। அவளை பற்றி சொல்லும்போது வேதத்துல கொஞ்சம் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் उसके बारे में जब कहा गया है प्रेरितों की किताब के अंदर, 3வது அதிகாரம் 24வது வசனம், प्रेरितों का 3रा अध्याय का 24वां वचन, அப்போஸ்தலர் சாமுவேல் முதற்கொண்டு சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். और शमूएल से लेकर उसके बाद वालों तक जितने भविष्यवक्ता बोले उन सब ने इन दिनों का संदेश दिया। அதாவது எவ்வளவுதான் உங்க குழந்தை இருந்தாலும் और कितना ही उनका संतान होने पर भी சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகவே கர்த்தர் வைக்கிறார். सैमुएल को प्रभु एक भविष्यवक्ता के समान ही रखता அவர் है। எழுதும்போது சொல்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியில இருந்து அப்படின்னு ஆரம்பிக்கும். और वहां पर लिखता है कि सैमुएल भविष्यवक्ता से लेकर, பழைய காலத்துல நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. उसके पहले भी बहुत सारे भविष्यवक्ता थे। மோசே கூட தீர்க்கதரிசி தான். मूसा भी भविष्यवक्ता है, அவனுடைய சகோதரி மிரியாம் தீர்க்கதரிசி தான். उसकी बहन मिरियम भी भविष्यवाणी थी। சரித்திரத்துல எழுதும்போது பாத்தீங்கன்னா சாமுவேல் வந்து முதற் படிச்சிருக்கு. लेकिन सैमुएल को ही पहला भविष्यवक्ता करके लिखा है। எல்கானாக்கு நிறைய பிள்ளைகள் एल्काना இருந்தாங்க. को बहुत सारे बच्चे होने पर भी முதல் பிள்ளையாக கர்த்தர் சாமுவேலை கொண்டு வருகிறார். और पहला बच्चा उसको सैमुएल को ही प्रभु ले आता இவங்கெல்லாம் है। பிள்ளைகள் தான். ये सब उसके बच्चे ஆனா ही हैं, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பிள்ளை வந்ததுன்னா சாமுவேல். लेकिन हकदार बनने वाला वो सैमुएल है। இஸ்ரவேல் தேசம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் தீர்க்கதரிசி. सारे इजरायलियों के लिए वो भविष्यवक्ता ஒரு था மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டார். और एक महिमा की बात को पा लिया। இன்றைக்கு இப்படிப்பட்ட துக்கத்தை யாராவது அனுபவித்தா, आज ऐसे कोई दुख की बात को कोई सहन करता நான் है। விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கையில நடக்கலையே, हम जैसे चाहते हैं वैसे बातें मेरे जीवन में नहीं होती। நடந்துரும் நினைச்சா நான் நடக்கல. मैं सोच रहा था ऐसा होगा लेकिन नहीं हो रहा। ஏன் நடக்கல அப்படின்னா, क्यों नहीं हो रहा है? முதற் பலனாக கொண்டு வருவதற்கு கர்த்தர் இதை और தாமதிக்கிறார். पहला फल ले आने के लिए प्रभु इस बात को रुकाता है। அதாவது உன்னை முதல் இடத்துல கொண்டு வரணும். तुम्हें पहले स्थान में ले आना है। எல்கானாக்கு நிறைய குழந்தை இருக்கு. एल्काना को तो बहुत सारे बच्चे हैं, அவங்க எல்லாம் பிள்ளைகள் தான். वो सब प्रभु के उसके बच्चे ही हैं। சாமுவேல் பிள்ளை இல்ல, முதற் பலனாக கர்த்தருக்கு வருகிறார். सैमुएल उसके लिए एक पहला फल के समान दिखता அந்த है। எபிரேயர்லயும் கூட நிறைய பரிசுத்தவான்கள பேர் வரும்போது ஃபர்ஸ்ட் சாமுவேல் சொல்லுகிறாங்க. इब्रानियों की किताब के अंदर भी जब बच्चों का नाम लिया जाता है तो उसमें सैमुएल का नाम சாமுவேல் आता है। தீர்க்கதரிசி முதற்கொண்டு இன்னும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். और सैमुएल भविष्यवक्ता से लेकर और भी बहुत सारे भविष्यवक्ता हैं, मैं उनके बारे में तारीफ नहीं कर सकता। தேவன் முதற் பலனை கொண்டு வருவதற்கு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில நிறைய துக்கங்களை அனுபவித்தார். और प्रभु पवित्र लोगों को अच्छे जीवन में ले आने के लिए बहुत सारे कारणों को दिया है। அதே மாதிரி ஈசாய்க்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. और इसी प्रकार ईसाई को बहुत सारे बच्चे थे। தாவீதை உதாசீனப்படுத்தினார். दाऊद को उन्होंने दुख किया, தாவீதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல. दाऊद को उन्होंने जो कोई आदर नहीं की, தாவீதை அந்த பலி விருந்துக்கு அழைக்கல. और दाऊद को बलि चढ़ाने के लिए नहीं भेजे गए, அவனுடைய தகப்பனார் எல்லாருமே அவனை மறந்துட்டாங்க. और उसके पिता को उन्होंने भूल गए அவர் थे। சொல்றா, நான் பிறந்த பொழுது ஆண்டவரே நான் உம் பக்கமாக விழுந்தேன். और वो कहता है जब मैं गिर गया था तो आपकी ओर में गिर गया। தாவீதுடைய வாழ்க்கையில நல்ல நீதியாக இருக்கிறார். दाऊद வாலிப के जीवन பிராயத்துல में वो अच्छे से आशीषित ஆண்டவரை था ஆராதிக்கிறாரு. और प्रभु के लिए वहां पर आराधना அநேகர் किया, ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு தாவீது சத்தியங்களை எழுதி और வைத்திருக்கிறார். बहुत सारे बातों को वहां पर बताने के लिए सत्य की बातों को भी ஆனா बताया। சின்ன பிள்ளையிலே அவர் நினைச்சது நிறைய காரியம் நடக்கல. लेकिन नए नियम जो बचपन में जो बातें सोची वो नहीं हुआ। அவர் நீதிமான். वो धर्मी है, எதனால நடக்கல? क्यों नहीं हुआ? தேவன் தாவீதை முதற் பலனாக கொண்டு வருவதற்கு சில காரியங்களை அனுபவிக்கிறார். और प्रभु दाऊद को पहलौटा का भाग लेकर आने के लिए बहुत कार्यों को उसके जीवन में भेजा है। சரியான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா. और वो पहला प्रभु से चुना गया एक राजा है। அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையில எதனால சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்? अब धर्मी जन के जीवन में क्यों ऐसे कार्य को प्रभु ले आता है? முதற் பலனாக வைப்பதற்கு, और उसे पहलौटा का भाग देने के लिए முதல் ஸ்தானத்துல வைக்கணும். அதுதான் முக்கியம். पहले स्थान में रखना है, ये सबसे मुख्य बात है। அதனாலதான் இவனை இப்படிப்பட்ட இக்கட்ல நடத்திருக்கிறார். प्रभु ऐसे कारणों के कारण उसे वो उस स्थान में ले चलता है। இக்கட்டும் துன்பமும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வருது. நல்லவனுக்கும் வருது, கெட்டவனுக்கும் வருது. संकट और दुख अच्छे और बुरे दोनों के ऊपर आता है। ஆனா முடிவு நாம் பார்க்கும்போது लेकिन जब अंत को हम देखते हैं, தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நீதிமானுடைய வீட்டுல நடக்கும். प्रभु चाहने वाली एक बात धर्मी जन के घर அதை पे வந்து होती है, யாருமே எடுக்க முடியாது. उसे कोई नहीं छीन सकता। தலை பிள்ளையாக கர்த்தர் அவர்களை நியமிக்கிறார். और पहलौटों का बच्चों के समान प्रभु से चुनता है। மற்ற எல்லா பிள்ளைகளையுமே கர்த்தர் என்ன செய்கிறாரு?
பிள்ளையாக பார்க்கிறார். ஆனா அந்த முதற் பலன் வந்து அவனுக்கு கிடைக்கல. और बाकी सब बच्चों को एक संतान के रूप में देखता है, लेकिन वो पहला भाग नहीं देता। யாத்ராகம புஸ்தகத்துல या निर्गमन की किताब के अंदर 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இஸ்ரவேல் எல்லாரும் அழுது தங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அழுதாங்க. दूसरे अध्याय के अंदर लोग सब अपने दुखों को बताकर रोते हैं, அடிமைத்தனத்தில் இருக்கும்போது गुलामी में रहने के समय அவர்கள் पर, வேதனைப்படுகிறாங்க பாருங்க. और वो दुख होते हैं। देखिए அவர்களுக்கு ஒரு ஆதரவு கூட கிடையாது. उनका कोई सहारा नहीं था। ஆபிரகாமுடைய சந்ததி, अब्राहम का संतान நீதிமானுடைய குடும்பம், और धर्मी जन के बच्चे हैं। எதனால அந்த கஷ்டத்தை அந்த ஜனம் அனுபவிக்கிறது? किस कारण ये तकलीफ को उन्होंने उठा लिया? எதனால கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க? किस लिए ऐसे कष्ट को उठाते हैं? அந்த வசன வாசிக்கலாம் उस वचन को 2வது அதிகாரம் पढ़ेंगे। 23வது சில வசனம். காலம் दूसरा अध्याय 23 वचन। சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. बहुत दिनों के बीतने पर मिस्र का राजा मर गया। इस्राएली कठिन सेवा के कारण लंबी लंबी सांस लेकर आहें भरने लगे और पुकार उठे, और उनकी दुहाई जो कठिन सेवा के कारण हुई वो परमेश्वर तक पहुंची। இஸ்ரவேல் புத்திரர் எப்படி அழுதாங்க? इस्राएलियों ने कैसा रोया? ஆண்டவருடைய முன்னோர்கள் நீதிமான்கள், நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம். हे प्रभु, हमारे पूर्वज आपका चुना हुआ बर्तन है। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாத்தையுமே நீங்க தான் உம்முடைய பிள்ளையாக நடத்தினீர். अब्राहम, इसहाक, याकूब को आपने आपके विचार में चला। அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்க நம்புதோம். जो उन्होंने कहा हम भरोसा करते அதனால हैं। நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜனத்தோட அவங்க கலந்திருக்கல, வித்தியாசமா வாழ்ந்தாங்க. और इसलिए वो सारे लोगों के साथ में नहीं चले, वो अलग रीति पे रहते இஸ்ரவேலர்கள் थे। தங்களை இஸ்ரவேலர்களாகவே காண்பித்தார்கள். इजरायलियों ने अपने आप को इजरायली ही दिखाया, ஆனா நினைச்ச காரியம் இல்லைன்னு தான் இப்பதான் கர்த்தரை நோக்கி அழுகிறார். लेकिन जब उन्होंने सोचा वो कार्य नहीं हुआ तो वो प्रभु की ओर रोने लगे அழுது ஒப்பு கொடுக்கிறாங்க. और अब रोकर अर्पण करने लगे। கர்த்தர் இந்த ஜனங்களை வந்து மோசையை பேசும்போது ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. और प्रभु यहाँ पर मूसा को देखने के समय पर कहता है, 4வது அதிகாரம் 23வது வசனத்துல, 4 अध्याय का 23वां वचन, நீ போய் பார்வோனை பார்த்து என்ன பேசணும் அப்படின்னா, जाकर फैरौन से क्या बातें करना। 23வது வசனம் சொல்லுது, எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு. 23वें वचन में लिखा है कि मेरी आराधना करने के लिए मेरे बच्चों को छोड़। முழு இஸ்ரவேலரையும் பார்த்து சொல்கிறார், என் குமாரனை அனுப்பிவிடு और सारे इजरायलियों को देकर कहता है मेरे पुत्र को छोड़। என்று கட்டளையிடுகிறேன். ऐसा मैं कहता हूँ, அவனை விடமாட்டேன் என்பாயாகில், अगर यदि तू उसे ना छोड़े நான் உன் சேஷ்ட புத்திரத்தை சங்கரிப்பேன். और मैं तेरे पहलौटे के बाद बच्चों को मैं नाश करूंगा। எதனால இந்த காரியத்தை சொல்றாரு? 22வது வசனம் வாசிப்போம். और ये किस लिए कहता है? 22वां वचन को देखिए। அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல அப்பொழுது நீ வேண்டியது பார்வோனுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திர. கர்த்தர் என்ன சொல்கிறார்? प्रभु क्या कहता है? இஸ்ரவேல் யாரு? इजराइल कौन है? என் சேஷ்ட புத்திரன், मेरा पहला बेटा है। இஸ்ரவேல் புத்திரனை தேவன் முதல் ஸ்தானத்துல கொண்டு வருகிறார். और इजराइल को प्रभु पहले स्थान में लेके आता நீ है। துக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் கர்த்தர் பிடித்து கொள்ளும் போது உன் ஸ்தானமே கர்த்தர் முக்கியமான இடத்துல கொண்டு வருவார். और तू दुख होगा या संकट में होगा तो प्रभु को पहले स्थान पे रखेगा तो तू प्रभु तुम्हें आशीष தேவன் करेगा। மகிமையான ஒரு இடத்துல கொண்டு வருவதற்காக வேண்டி துன்மார்க்கனை போல நீதிமான் கண்டிக்கப்படுகிறார். और जैसा प्रभु उसको पहले स्थान में लेकर आने के लिए जैसे दुष्ट को जो तकलीफ है वही चीज भलाई करने वालों को भी होता இதெல்லாம் है। பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் தெரியணும். ये सारे बातों को देखने के समय पर தேவன் एक पता होना என்னையும் கூட चाहिए, ஒரு மகிமையான காரியத்தை திட்ட வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். प्रभु मेरे कारण कुछ बातों को नियुक्त करके रखा है, उसे आशीष करेगा। சிரேஷ்ட புத்திர பாகம் என்னது? और पहलौटा का भाग क्या है? குடும்பத்தில் முக்கியமான ஒரு ஆளு, और परिवार में एक मुख्य बात है। அவங்க குடும்பத்துல தேவனை ஆராதிப்பதற்கு அல்லது பலி செலுத்துவதற்கு அந்த தலைப்புல தான் செய்யணும். परिवार में बलि चढ़ाने के लिए या कोई मुख्य कार्य करना है तो वो पहला लड़का ही करना चाहिए। எல்லா பொறுப்பையும் வரவு செலவு எல்லாம் பார்க்கிறது அந்த மூத்த பையன் தான். और सारे जिम्मेदारी को देखने वाला वही पहला बेटा है। தகப்பனுடைய ஸ்தானத்துல நின்று எல்லாவற்றையும் செய்கிறது அவர்தான். पिता के स्थान में रहकर सारे कार्य को करने वाला वही पहला बेटा है। சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர். और वही उस पहलौटे के भाग को पाने के लिए अधिकार रखता है। இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பதுக்கு தான் தேவன் நீதிமானுடைய வாழ்க்கையில
சில காரியங்களை और அனுமதி ऐसे कार्य को देने के लिए प्रभु धर्मी जन के जीवन में कुछ बहुत सारे अनहोना बात होता அவங்க है। தோல்வி இல்ல, கண்டிப்பா வெற்றி அடைவாங்க. वो हरावट नहीं, जय जरूर தேவ पाएंगे। பிரசன்னம் அவங்களோட கூட இருக்கிறது. प्रभु का आशीष सामर्थ उनके ऊपर हमेशा रहता है। தாவீது சொல்லுகிறார், நான் இக்கட்டான வழியில நடக்கிறேன், और दाऊद कहता है मैं संकट के रास्ते पे चलता ஆனால் हूँ, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். लेकिन प्रभु मेरे संग है। யோசேப்பு போல கஷ்டப்பட்டது யாருமே இந்த உலகத்துல இல்ல. यूसुफ के समान तकलीफ उठाने वाला इस दुनिया में कोई नहीं ஆதியாகம था। புத்தகத்துல எழுதியிருக்கிறது, उत्पत्ति के किताब में लिखा है, அவனுடைய கஷ்டம் மிகவும் கொடியதா இருந்தது. और उसका कष्ट बहुत ही कठोर था। நீதிமானுடைய ஒரு பிள்ளை. और वो एक धर्मी जन का बच्चा है। 37வது அதிகாரத்துல और 37वां अध्याय उत्पत्ति के अंदर யாக்கோபு கானான்ல குடியிருக்கிறான். याकूब कानान देश में रहता है। அவர் தேவனுடைய சித்தப்படியே எல்லாவற்றையும் செய்தார். वो प्रभु के मर्जी से सारा काम करता है। அவனுடைய பிள்ளைகள் அவனை அப்படியே விட்டு போட்டாங்க. और उसके बच्चों ने उसे वहां पर बेच அவன் दिया। எவ்வளவோ மன்றாடி பார்த்தான். वो बहुत रो कर देखा। இப்போ யோசேப்பு கடைசி பையனா இருக்கிறான். और यूसुफ आखिरी बेटा ஆனா था இவனை इसलिए। சுதந்திரவாளியா கொண்டு வருவதற்கு தான் சில கஷ்டத்தை கர்த்தர் அனுமதி. और ये ऐसे हकदार बनाने के लिए कुछ तकलीफ के बीच में से गुजरने रखा। 39வது அதிகாரம் சொல்லுகிறது, 39वां अध्याय के अंदर வேதனையிலையும் கஷ்டத்திலையும் மூழ்கி இருந்த யோசேப்பு और दुख और संकट के अंदर रहने वाला फंसा हुआ यूसुफ போத்திபாருடைய வீட்டுல ஒரு அடிமை போல இருக்கிறான். पोतीबार के घर पर एक गुलाम के समान है। அவனுடைய துணிமணி எல்லாம் வேறதான். और उसका वस्त्र सब अलग है। அவன் வீட்டை விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. और घर से कहीं पर भाग नहीं அவன் सकता। எங்க ஓடனாலுமே அவன் அடிமையாக மற்றவங்க பிடிச்சுக்கிடுவாங்க. अगर कहीं पर भी भागता है तो गुलामी में उसे पकड़ लेंगे। நீதிமானுடைய பிள்ளை, और धर्मी का बेटा है। அவனுக்கு நிறைய தரிசனத்தை கர்த்தர் और கொடுத்தார். उसको बहुत सारा दर्शन प्रभु ने दिखाया है। மூலமாக நிறைய காரியங்கள் நடக்க போகுது. उसके द्वारा महान कार्य होने वाली है। ஆனா தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று எழுதியிருக்கிறது. लेकिन प्रभु का वचन उसे वहां पर मरोड़ कर रखा है करके சங்கீதம் लिखा है। 105ல போட்டிருக்கு, வசனம் அவனை புடமிட்டது. और वचन संहिता 105 में लिखा है कि वचन ने उसे मरोड़ा। அவனுடைய பிராணன் இரும்பு சங்கிலிலே கட்டப்பட்டது. और उसका प्राण जंजीरों के अंदर बांधा गया है। நீதிமான்ல சிறந்த உத்தமனாகிய ஒரு மனிதன். और धर्मी जन के अंदर भी एक उत्तम मनुष्य है। அவனுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. और उसके जीवन में बहुत तकलीफ करने की परिस्थिति। கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு और प्रभु का वचन पूरा होने के அவருடைய लिए வசனம் அவனை புடமிட்டது. और वचन उसे मरोड़ता रहा। அது நிரந்தரமா அவனை ஒண்ணும் செய்ய முடியல. और वो परिपूर्णता से उसे कुछ नहीं कर पाया। ராஜாவே இப்போ அவனை வெளியே வர சொல்லுகிறார். राजा खुद उसे वहां से बाहर निकालता ஒருவேளை है। சீக்கிரமா சில காரியம் நடந்திருந்தா, शायद जल्दी से कुछ कार्य हुआ होता। அவனுடைய நடவடெல்லாம் நல்லா இருக்கு, और उसका चाल चलन अच्छा है, ஜெயில எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டான், जेल में अच्छा नाम लिया है, அவனை வச்சு ஒரு தொல்லை இல்ல, उसके द्वारा कोई तकलीफ அவன் नहीं, எல்லாரும் மதிச்சாங்கன்னு எழுதி. और उसको सबने आदर किया है। அநேகருடைய கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைச்சது. बहुतों के जीवन में उसे आशीष किया, दया मिला है। ஒருவேளை எங்க அப்பாவை போய் நான் பார்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்டா கூட अनुमति கொடுத்திருக்கலாம். और शायद वो कहा होगा कि मेरे पिता को देख कर आऊं, तो शायद उसको अनुमति मिली होगी। अनुमति கிடைச்சா அவன் எப்படி போவான் தெரியுமா? और अनुमति मिलता तो कैसा जाता? அந்த அடிமையான Dress போட்டு தான் போக முடியும். और वो गुलामी का वस्त्र पहनकर ही जा सकता ஏன்னா है, அடிமையோட Dress ஒரு நாள் மாத்த மாட்டாங்க. क्योंकि गुलामी के वस्त्रों को कभी नहीं அவன் बदलेंगे। தப்பி போனாலும் அடிமையா தான் और போகணும். वो बचकर जाएगा तो भी गुलाम में ஒருவேளை रहेगा। அனுமதி கேட்டு எங்க அப்பா போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாலும் அடிமையில தான் போகணும். अगर गुलामी में जाता है तो भी वो वहां पर उसके पिता को देखने के समय पर गुलामी में जाएगा। தேவன் அவனை உயர்ந்த இடத்துக்கு வைத்திருக்கிறார். प्रभु उसे ऊंचे स्थान पर रखा है। துன்மார்க்கனை போல நீதிமான் சோதிக்கப்படுகிறார். और धर्मी जन जो दुष्ट के समान परखा जाता ஆனா है। கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். लेकिन प्रभु उसके संग था। கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கணும்னா என்ன முதலாவது அவன் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும், और நன்றி சொல்ல வேண்டும். प्रभु अगर एक मनुष्य के साथ रहना है तो वो प्रभु को धन्यवाद कहना चाहिए। தேவ சித்தத்துக்கு அவன் தன்னை ஒப்பு கொடுத்தா தான் தேவன் அவனோடு கூட இருக்க முடியும். प्रभु के मर्जी के लिए अपने आप को अर्पण करेगा तो प्रभु उस कार्य को करता है। ஏனோக்கு பாருங்க, குடும்ப சந்தம் हानुक एक परिवार के साथ தேவனோடு था, நடந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. प्रभु के संग चल रहा था करके लिखा 300 है। வருஷம். और 300 साल। எப்படி ஒரு மனுஷன் 300 வருஷம் ஒரே மாதிரி தேவனை பிரியப்படுத்திருக்கான்? कैसा एक मनुष्य 300 साल तक प्रभु से प्रिय रखा है। தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன், प्रभु की मर्जी को जानने वाला एक मनुष्य। அப்படிப்பட்ட மனுஷன் தான் அந்த கடைசி காலத்துல और கர்த்தர் वैसा एक परिस्थिति में प्रभु ऐसे मनुष्य को रखता है। யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு விருப்பம் இருந்தது. और यूसुफ के जीवन में एक बात थी, எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு, मुझे एक दर्शन मिला है, கர்த்தர் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். प्रभु इसे जरूर पूरा करेगा। ஆகவே அது வரைக்கும் நான் பொறுமையோட
பொறுமையோட இருக்கணும், तब तक मैं धीरज से என் रहूंगा। வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடணும். मैं अपने जीवन को भी देखना எந்த है, எனக்கு எப்படிப்பட்ட துணி, அடிமைத்தனமான ஒரு துணி போட்டாலும் சரி, कैसे भी गुलामी का वस्त्र मुझे पहनाया இரும்பு जाए சங்கிலினால நான் கட்டப்பட்டிருந்தாலும் சரி, और मैं जंजीरों से बांधा जाए तो भी தேவன் என்னோடு இருக்கிறார். प्रभु मेरे संग में है। அது தோல்வி அடையாது, கண்டிப்பா ஜெயம் பெறும். वो हरावट नहीं बल्कि जरूर जय அப்படிப்பட்ட पाऊंगा। மகிமையான விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. वैसे महिमा का विश्वास उसके संग था அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில தோல்வி இல்லாமல் வெற்றி அடைந்தார். और इसीलिए उसके जीवन में हरावट नहीं, वो जय पाता இப்போ रहा। இதுல எழுதியிருக்கிறது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். और यहाँ पर लिखा है यूसुफ के साथ प्रभु था। 39வது அதிகாரம் ஆதியாகமத்துல और वो उत्पत्ति के अंदर 33 39ல 2வது வசனம், 39 के अंदर, उत्पत्ति 39 के अंदर கர்த்தர் दूसरा वचन। யோசேப்போடு இருந்தார், और प्रभु यूसुफ के साथ அவன் था காரிய சித்தி உள்ளவனானான். और वो कार्य में सफल था அவன் எகிப்துடைய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். और वो मिस्र के गुलाम के घर पर था கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அந்த வீட்டுக்காரனே புரிந்து கொண்டான். और प्रभु उसके साथ संग है करके वो घर का अधिकारी भी जान लिया। அவன் செய்கிற வேலையெல்லாம் கர்த்தரே வாக்கிய பண்ணுகிறார் என்று அநேகருக்கு தெரிய வருகிறது. जो भी कार्य करता है प्रभु उसे सफल देता है करके लोगों ने जान लिया। சில காரியங்கள் எல்லாம் பொறுப்பா கொடுக்காங்க. कुछ चीजों को वो जिम्मेदारी से देते हैं। எல்லா சூழ்நிலையிலுமே யோசேப்பு தன்னுடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறார். सारे परिस्थिति में प्रभु उसके यूसुफ के संग रहा है। நீதிமான் சோதிக்கப்படுகிறான். धर्मी परखा जाता है। யோபு புஸ்தகத்தில் அவர் சொல்கிறார், अयुब की किताब में लिखता है நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். और धर्मी वहां पर फंसाया जाता है। நம்ம நிறைய பேர் இப்படி பரியாசம் பண்ணுவாங்க. बहुत सारे लोग दूसरा का निंदा और करते அன்னாளை हैं। எவ்வளவு நிந்தித்தாங்க, हन्ना को कितना निंदा किया, அவளை குழந்தை இல்ல குழந்தைன்னு சொல்லி அவளை மன கஷ்டப்படுத்தினாங்க, மன வேதனைக்குள்ள उसका ஆக்குனாங்க. कोई संतान नहीं करके उससे बहुत मन में दुख दिया है। தாவீதையும் கூட அப்படிதான். दाऊद को भी ऐसा ही, அவன் கூட பிறந்தவனே சொல்லுதான், उसका 7 जन्मे भाई கொஞ்சம் कहते हैं ஆடுகளை நீ விட்டுட்டு இந்த சண்டையெல்லாம் பார்க்க வந்திருக்கியா? और वह थोड़ा सा बेड है उसे भी तो जंगल में छोड़कर ये झगड़ा देखने के लिए आया எவ்வளவு है। துணிவா நீ வந்திருக்க, कैसे तू यहाँ पर आ सकता है? எவ்வளவு நிந்தன். ஆனா உண்மையிலே தகப்பன் சொல்லி தான் வந்திருக்க. लेकिन प्रभु ने उसके पिता ने कहा इसलिए आया। நீதிமான் இதை போல சில காரியங்களை துக்கப்படுகிறார். धर्मी जन ऐसे ही कुछ बातों के कारण दुख நம்ம उठाता है। நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை இப்படி அனுமதிக்கலாம். और हम भी कुछ बातों के कारण ऐसे तकलीफ पे रह सकते हैं। நிறைய பேர் நம்ம நிந்திப்பாங்க. बहुत सारे लोग हमें निंदा करते हैं। சபைக்கு போறாங்க, ஜெபம் பண்ணாங்க, என்னெல்லாமோ செய்தாங்க, ஆனா நிறைய தவறான காரியம் நடக்கிறது. और बहुत सारा प्रार्थना में जाते हैं, प्रार्थना करते हैं, कलाम उठाते हैं, लेकिन उनके जीवन में बहुत तकलीफ அவங்க है। நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கல. वो जैसे सोचते हैं उनके जीवन में ஆனா नहीं होता। தேவன் தலை ஸ்தானத்துல தலைப்புல ஸ்தானத்துல கொண்டு வருவதற்கு தேவன் அனுமதிக்கல. लेकिन प्रभु उस पहलोटे के भाग को देने के लिए उस परिस्थिति के अंदर से ले जाता है। உபாகமம் 21வது அதிகாரத்துல व्यवस्था विवरण 21वां अध्याय के अंदर 15வது வசன வாசிக்கலாம். 15वां वचन पढ़ेंगे। உபாகமம் 21:15. व्यवस्था विवरण 21 के अंदर 15। இரண்டு மனைவிகளுடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் 17வது வசனம். 15 यदि किसी पुरुष की 2 पत्नियां हो 16-17. तो जब वह अपने पुत्रों में अपनी संपत्ति का बंटवारा करे, तब यदि अप्रिय का बेटा जो सचमुच जेठा है यदि जीवित हो, तो वह प्रियो के बेटों को जेठा सा न दे सकेगा। वह यह जानकर कि अप्रिय का बेटा मेरे पौरुष का पहला फल है और जेठा का अधिकार उसी को है, उसी को अपनी सारी संपत्ति में से 2 भाग देकर பழைய ஏற்பாடுல நிறைய பேர் 2 மனைவி வச்சிருந்திருக்காங்க. और पुराने नियम में बहुतों ने वहां पर 2 बच्चे रखे हैं। அவனால பணக்காரனா இருக்கான். 2 पत्नी रखे हुए हैं, उनका वो बहुत धनवान है। முதல் மனைவிக்கு நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கு. पहली पत्नी को बहुत सारे बच्चे हुए, இரண்டாவது குழந்தைக்கும் பிறந்து இரண்டாவது மனைவிக்கும் பிறந்திருக்கு. दूसरे पत्नी का भी बच्चे हैं। அவன் யாரையோ ஒரு ஆளை வெறுக்கான். और वो किसी न किसी को इनकार करता है। யாரை வெறுக்கான்? किसको इनकार करता ஒரு है? மனைவியுடைய பிள்ளைகளை வெறுக்கிறான். और एक पत्नी के बच्चे को इनकार करता है। ஆண்டவர் சட்டத்தில் எழுதுகிறாரு, प्रभु उस नियम में लिखता है யாரை வெறுக்கிறானோ அவனுக்கு பிறந்த குழந்தை தான்
சேஷ்ட புத்திர பாகத்துக்கு தகுதியானவன். और जिसको वो इनकार करता है उसका बच्चा ही वो पहलौठे के भाग के योग्य ठहरेगा। தேவனே சட்டத்தை எழுதியிருக்கிறார். प्रभु ने वो नियम लिखा है। யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் சரி, நீ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. कोई अगर तुम्हें दुखित करता है तो तू उस पहलौठे के भाग को पाएगा। வேலை செய்கிற இடமா இருந்தாலும் हम சரி, काम कर- குடும்பமா இருந்தாலும் சரி, काम करने वाला स्थान क्यों ना हो, परिवार क्यों ना हो, எங்கனாலும் சரி, कहीं पर भी क्यों ना हो, யாராவது என்னை உதாசீனப்படுத்தினா, என்னை மதிக்கல அப்படின்னா, कोई अगर तुम्हें दुखित किया है, तुम्हारा आदर नहीं இல்ல किया, ஏதாவது தடைகளை போட்டாலும், या कोई रुकावट लेकर आए, பைபிள்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, बाइबल के अंदर प्रभु कहता है, யார வெறுக்கிறானோ அவன் தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு தகுதியானவன். और कौन उसे इनकार करता है वही वो पहलौठे के भाग को खोता है, அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறார். उसी को देना है। தேவன் இன்னும் கூட ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, और एक वचन को भी यदि हम पढ़ें, நான் நினைக்கிறேன் ஒன்னு நாளாகம புஸ்தகம் நினைக்கிறேன், पहला इतिहास का किताब யோசேப்பை பற்றி 5வது வசனமா இருக்கும் நினைக்கிறேன், 1ஆம் அதிகாரம் पहला अध्याय का शायद 5वां वचन होगा जिसपे यूसुफ के बारे में कहा गया है। 5வது அதிகாரம் 1 நாளாகம 5வது அதிகாரம். पहला इतिहास का 5वां अध्याय। ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த சேஷ்ட புத்திரன். और रूबन इज़राइल को जन्मा हुआ जो पहलौठा है, 12 பிள்ளைகளை பெற்றாலும் முதல் பிள்ளை ரூபன் தான். और पहला बेटा उसका जेठा है जो रूबन है, அவனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. उसी के लिए सबका अधिकार है। ஆனாலும் அவன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால், और वो अपने पिता के जो बिस्तर को जो अशुद्ध किया के करने के कारण கோத்திர அட்டவணையில் அவன் முதல் பிறந்தவனாக இல்லாம, और उसके गोत्र के उस नाम लिखने के स्थान पर वो पहला बेटा करके नहीं गिना गया। அவனுடைய சுதந்திரத்தை उसके अधिकार को யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. यूसुफ के पुत्रों को दिया गया। யோசேப்பு யார்? கடைசி பிள்ளை. यूसुफ कौन है? वो आखिरी बेटा है துக்கத்தையும் வேதனையும் அனுபவித்தவன், और दुख और संकट को उठाने वाला, எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருந்தவன். सारे चीजों में वो धीरज से प्रभु का इंतजार करता रहा। அவனை முதற் பலனாக கொண்டு வருகிறார். लेकिन प्रभु उसे पहलौठे के भाग के लिए ले आता है। பிரசங்கி சொல்றார், ஆண்டவரே துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரே மாதிரி நடக்குது. सब उपदेशक के अंदर लिखा है धर्मी जन को और जो और अधर्म के दोनों को एक ही कार्य होता ரெண்டு है, பேருக்கும் ஒரு மாதிரி தான் நடக்குது. दोनों के जीवन में एक ही कार्य அது होता है, எல்லாமே மாயையா இருக்கு, மனதுக்கு கஷ்டமா இருக்கு. और ये सब एक माया है और मन को दुख करता ஆனா है। வேதாகமத்துல பார்க்கும்போது लेकिन कलाम में जब देखते हैं துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போல நீதிமானுக்கு நடந்தாலும், जैसे धर्मी को होता है वैसे अधर्म करने वाले को भी यदि தேவன் होता है। அவனை முதல் பிள்ளையாக ஸ்தானத்துல கொண்டு வரும்படி அதை செய்கிறார். पहले के भाग के अंदर प्रभु लेने के लिए मदद ஒரு करता है। குடும்பத்துல 5 பிள்ளையோ 10 பிள்ளையோ இருக்கட்டும், एक परिवार में 5 बच्चे हो या 10 हो, தேவன் எல்லா பிள்ளைகளையுமே முதற் பலனாக பார்க்கிறார். और प्रभु सबको पहलौठे के भाग के रूप में देखता है। எப்படி? कैसे? எல்லா சூழ்நிலையிலையும் सारी परिस्थिति में ஒரு சிலரை பிள்ளையாக பார்க்கிறார், ஒரு சிலரை சேஷ்ட புத்திரமாக பார்க்கிறார். कुछ को जो है वो पहलौठे के भाग से देता है, कुछ को संतान के रूप में புதிய देखता ஏற்பாட்டில் है। இருக்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் முதற் பலனாக பார்க்கிறார். और नए नियम पे हम हर एक को पहलौठे के उस जेठे पुत्र के இஸ்ரவேல் समान देखता ஜனங்கள் है। அந்த ஸ்தானத்தை இழந்துட்டாங்க. इजरायलियों ने उस स्थान को खो दिया, ஆனால் பிரஜாதி ஜனங்கள் அவரை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர். और वो अन्य जाति थे, वो उसे अनदेखा कार्य को भी उससे प्रभु ने அவரை दिखाया நேர்ல है, பார்க்கல, நேர்ல சத்தத்தை கேட்கல. और उसके सीधे सीधे उसको देखा नहीं, उन्हें पहचान नहीं ஆனால் पाया। அவருடைய பாடு மரணத்தை, ஆண்டவருடைய சிலுவை தியானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், लेकिन क्रूस के उस ध्यान को स्वीकार करने वाले அவருடைய வார்த்தையில நம்பி பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், और उसके नाम को भरोसा कर कर पाप का क्षमा पाए हुए, பிரஜாதி ஆலயத்துக்கு வரவே கூடாதுன்னு சட்டத்தை எழுதியிருந்தார். अन्य जाति के लोग कलीसिया में आना ही नहीं चाहिए करके कहा, ரூத் சந்ததியை 3வது 10ஆம் தலைமுறைக்கும் வரக்கூடாதுன்னு சொன்ன அதே और கர்த்தர் रूत के संतान को 10वें पीढ़ी तक नहीं आने का कहने वाला அவருடைய प्रभु, பிள்ளையை முதற் பலனாக கர்த்தர் கொண்டு और வருகிறார். उसके बच्चे को पहलौठे के भाग के रूप में உலகத்தில் प्रभु உள்ள ने रखा எந்த है। ஒரு சகோதரனாலும் சகோதரினாலும் சரி, दुनिया में कोई भी भाई बहन क्यों ना हो, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான். प्रभु चुने हुए धन्य हैं। நாம் சாதாரண பிள்ளைகள் அல்ல, हम முதற் பலனாக साथ- பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை கொண்டு हम வருகிறார். साधारण नहीं, पहले प्रभु से चुने हुए पहलौठे बच्चे हैं। நான் தேவனால் நீதிமான்களாக்கப்பட்டேன். हम प्रभु से
धर्मी किए गए हैं। இயேசு கிறிஸ்துவே அந்த காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். यीशु मसीह ने ही ऐसे कार्य हमारे அவர் जीवन में किया மகிமையான காரியத்தை செய்கிறவர். और वो महिमा के कार्य को करता है। பிள்ளைகள் அல்ல, முதற் பலனான பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில केवल அனுமதிக்கிறார். संतान नहीं लेकिन पहलोटा का जेठा पुत्र बनाने के लिए प्रभु चुनता है। ஓசியா 14வது அதிகாரத்துல होशे का 14वां अध्याय, கடைசி அதிகாரம் 14வது அதிகாரம் होशे का 14वां अध्याय आखिरी अध्याय है। 5வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், और उस 5वें अध्याय में प्रभु நான் कहता है, இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், और मैं इजरायलियों के लिए ओस के समान அவன் रहूंगा, லீபனோன் புஷ்பத்தை போல் और वह லீபனோன் மரத்தை போல அவன் வளருவான், लिबनोन के फूल के समान फलेगा, அவன் அதாவது லீலி புஷ்பத்தை போல மலருவான். और वो उस जड़ के समान फलेगा। லீபனோன் ஒரு பெரிய அந்த மரத்தை போல மிகவும் ஆழமாக வளருவான். वो लबनोन के उस बड़े पेड़ के समान बढ़ेगा। காரணம் தேவனுடைய பனி அல்லது தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள். और वो प्रभु को वचन को पाए हुए लोग हैं। தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். प्रभु के वचन के लिए अपने आप को अर्पण किए। நீதிமான்கள். धर्मी जन கஷ்டத்தின் மத்தியில நடந்தாலும் संकट के बीच में चलने पर भी யோசேப்பை கர்த்தர் வேறு பிரித்து வெளிப்படுத்தினார். यूसुफ को प्रभु उसे अलग करके चलाया। தாவீதையும் உன்னதமான ஒரு ஸ்தானத்துல வைக்கிறார். दाऊद को भी प्रभु ऊंचे स्थान पे रखता है। அன்னால எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையான ஒரு தாயாக நிறுத்துகிறார். हन्ना को प्रभु एक महिमा के स्थान पे रखता है। எல்லாம் நீதிமான்களா இருந்து துன்பப்பட்டவர்கள், और ये सब होने पर भी वो दुखी उठाए हुए लोग வேதனையான हैं। வழியில நடந்தவங்க, और वो संकट के रास्ते पे चले, அவமானப்படுத்தப்பட்டவர்கள், अपमान किए गए, ஆனா தேவன் எல்லாவற்றுக்கும் மேன்மையாக வைத்தார். प्रभु सारे चीजों में महिमा में கர்த்தர் रखा அப்படிப்பட்ட है। மேன்மையான காரியத்தை நமக்கு தருவார். प्रभु ऐसे महिमा के कार्य को हमारे को எதுக்கு दे। தெரியுமா? किस लिए? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். उसके लहू से धोए गए हैं। எல்லா சூழ்நிலையிலையும் அவரை முழு இதயத்தோட நம்பி ஜெபம் பண்ணுகிறவர். सारे परिस्थिति में उसको पूरा भरोसा कर कर चलते हैं। அந்த பிரசங்கில சொல்லி இருக்கு, सब उपदेशक में लिखा है, அங்க அவனுக்கு நடக்க மாதிரியே எனக்கு நடக்க. उसके जीवन में जो होता है वैसे ही मेरे எல்லாம் जीवन में भी होता है। மாயைதானா? सब क्या माया है? இல்ல, தேவன் தன்னுடைய ஜனங்கள் பக்கத்துல இருக்கிறார். और प्रभु अपने लोगों के बीच में है। கடைசில மல்கியா சகரியார் சொல்லும்போது சொல்கிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே மலாக்கி- வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. मलाकी की किताब में कहता है, जब मैं संपत्ति में बांटूंगा तब तुम उसे पहचान लोगे। அப்பதான் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வருகிறத நீங்க காண முடியும். और तब ही दुष्टों को और धर्मी जन के जीवन में आने वाले बातों को तुम மேன்மையான पहचानोगे। ஒரு ஆசீர்வாதம் உயிர்த்தெழுதல், महिमा का एक आशीष है पुनर्दान। மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர். और प्रभु के बच्चों को वहां पर आशीष में पाकर आज्ञा को मानकर चलने ஆண்டவரை वाले, அறிந்து ஆராதிக்கிறது. प्रभु को जानकर आराधना करने वाले। சொன்னார், அப்படிதான் சொன்னாரு, यीशु ने ऐसे ही என்னை कहा, அறிந்து எனக்கு பின்னால வருகிறவன் பாக்கியவான். और मुझे जानकर चलने वाले वो आशीषित நம்ம रहेंगे। எல்லாம் அறிந்து ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். और हम सब जानकर चलने वाले बने। பிள்ளைகள் அல்ல, முதல் பலனாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். और प्रभु बच्चे नहीं बल्कि पहलोटा का जेठा पुत्र बनाकर கர்த்தர் चलाएगा। அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவார். वैसे महिमा के आशीष के साथ प्रभु हम हर एक को आशीष करें। உன்னதத்துல நம்மளை நிறுத்தணும். हमें ऊंचे स्थान पर प्रभु खड़े रखना அதனால है। எல்லா சூழ்நிலையிலுமே என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசத்துல நான் பின்வாங்க கூடாது. और इसलिए हमारे विश्वास में पीछे नहीं हटना चाहिए। யோசேப்பு போல यूसुफ के समान கொடுக்கப்பட்ட வேலையில உண்மை, और दिए गए काम पर आशीष, இருக்கிற இடத்துல தேவனுக்கு சாட்சி. और रहने वाले स्थान पर प्रभु के அதனாலதான் आशीष। தேவன் அவனோடு கூட இருந்தான். और इसलिए प्रभु उसके साथ நிறைய था, தோல்வி அனுபவித்தான். बहुत सारे दुखों को ஆனா उठाया, முடிவுல வேறு வஸ்திரம் உடுத்தப்பட்டவனாக, लेकिन अंत में वो और कोई वस्त्र को पहने ராஜ हुए, வஸ்திரம் உடுத்தினவனாக राजा के वस्त्र को पहने हुए தன்னுடைய தகப்பனை கண்டார். अपने पिता को देखा। அதுதான் பெரிய ये ஆசீர்வாதம். बहुत बड़ा आशीष है। முடிவு மகிமையாக இருந்தது. अंत बहुत ही महिमा का அவருடைய था। தகப்பன் அங்கிருந்து வரும்போது என் பிள்ளை அடிமை இல்ல, ராஜாவாக और வெளிப்பட்டார். वो उसका पिता आने के समय पर गुलाम नहीं, वो एक राजा के रूप में खड़ा சகோதரர்களுக்கு था। மத்தியில ராஜாவாக வெளிப்பட்டார். भाइयों के बीच में राजा बनकर रहा। நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. धर्मी जन कभी भी यहाँ वहाँ लड़खड़ाता யாரு नहीं। நீதிமான்? कौन धर्मी है? இயேசுவானுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். यीशु के लहू से धोए गए हुए हम தேவன் लोग। யாரை நீதிமான ஆக்கினாரோ அவர்களே நீதிமான். और जिसको प्रभु ने धर्मी बनाया वो धर्मी जन हमेशा கர்த்தர் அப்படிப்பட்ட रहेंगे। மகிமைக்காக நம்மளை அழைத்திருக்கிறார். प्रभु ऐसी महिमा की बात के लिए हमें யோசேப்பு बुलाया போல है। அடிமையின் வஸ்திரத்தினால நாம் தகப்பனை காண முடியாது. यूसुफ के समान गुलामी के वस्त्र में हम पिता को नहीं देखेंगे। தேக்க போறதில்ல. हम वैसे मुलाकात भी नहीं करेंगे। யோவான் சொல்ல
சொல்கிறார் அவரை நான் தரிசிக்க போகிறேன். यूहन्ना कहता है कि उसे मैं दर्शन करूंगा, இன்னும் எப்படின்னு தெரியல. लेकिन अब भी पता नहीं कैसे, ஒரு காரியம் தெரியும், लेकिन एक बात मुझे पता அவரை है, நான் பார்க்க போகிறபடினா जब मैं उसे देखूंगा அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம இருப்போம். और जैसा वो है वैसा ही मैं भी बदल जाऊंगा. நீதிமானுடைய வாழ்க்கை பட்ட பகல்ல இருக்கிற சூரியனை போல இருக்கு. और इसलिए धर्मी जन का जीवन दिन के दोपहर के सूरज के समान है. அவர்கள் இருளில் இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு வெளிச்சமா वो अंधकार में रहेगा तो भी प्रभु उनके लिए उजियाला बनकर रहता है. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லது வெளிச்சம் இருக்கணும். कलीसिया के हर एक के जीवन में प्रभु का आशीष रहे வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். और उस अंतर को प्रभु दिखाएगा. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करेगा. சாயங்காலம் 6:30 மணிக்கு சபையில ராவஜ் எல்லாரும் கலந்து கொள்ளணும். आज शाम की आराधना में प्रभु वचन है, आप सब लोग उस पे भाग लीजिएगा. ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். हम सब प्रभु की ओर देखेंगे. பரிசுத்தமான இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம். पवित्र प्रभु को धन्यवाद. உலகத்தில் உள்ள நிறைய காரியங்களை பார்க்கும்போது நீதிமான் சோர்ந்து போகிறான். दुनिया की बहुत सारे बातों को देखने के समय पर धर्मी निराश हो जाता है நினைத்ததை நடத்துகிறான். और जो दुष्ट जो चाहता है उसे करता है. அவன் என்னெல்லாமோ செய்யும்படி துடிக்கிறான். वो कुछ भी कार्य करने के लिए तड़पता है. நீதிமானுடைய வெளிச்சம் வெளியே தெரியவில்லை. धर्मी जन का जो उजियाला बाहर नहीं दिखता, கர்த்தர் அவனோடு இருக்கும்போது, लेकिन जब प्रभु उसके संग रहता அவனை है வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கும்போது, और उसे दिखावट पे लाने के அவன் समय पर அடிமையானவனா கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. उसे गुलामी से प्रभु बाहर निकालता है, ராஜாவாக கர்த்தர் उसे राजा के रूप में प्रकट करता है. தீர்க்கதரிசியாக சவுலை சாமுவேலை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். एक भविष्यद्वक्ता के रूप में सैमुएल को प्रभु ने दिखाया ஒரு மேய்ப்பனாக அல்ல, ஒரு ராஜாவாக தாவீதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். और वो एक चरवाह के रूप में दाऊद को प्रचार दिखाया है. ஒரு ஆடு மேய்க்கிறவனை போல அல்ல, ராஜாவாக கர்த்தர் அவனை வெளிப்படுத்துகிறார். एक चरवाह के समान नहीं बल्कि राजा के रूप में प्रभु ने நம்மை கூட दिखाया. கர்த்தர் அப்படியே வெளிப்படுத்துகிறார். हमें भी प्रभु ऐसे ही रखेगा. வேளையில கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி इस பார்த்து सुबह के समय में प्रभु की ओर देखेंगे. எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மையே பின்பற்றி வர கிருபை செய்யும். प्रभु हर परिस्थिति में मैं आपकी ओर रहूं. தாவீது அப்படிதான் சொல்லுகிறார். दाऊद ऐसे कहता ஆண்டவர் है, எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். प्रभु मेरा चरवाह है. அதனால எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியினால் इसीलिए सारी परिस्थिति में वो मेरे ஒரு संग है. நாளும் பசி அடைவதில்லை. मैं कभी भूखा न ஒரு रहूंगा, நாளும் தோல்வி அடைகிறதில்லை. कभी भी मैं वहां पर निराश தேவன் न रहूंगा. விரும்புகிறதை நான் சாதிப்பேன். प्रभु को जो चाहता है उसको मैं கர்த்தரின் पूरा கிரியைகளை करूंगा. நான் அழிப்பேன். शत्रु की क्रियाओं को नाश करूंगा. எல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே நான் வெற்றி அடைவேன். प्रभु के सारे कार्यों में मैं जय पाऊंगा அவருடைய நாமத்தினால நான் மீட்கப்படுவேன். और उसके सारे क्रियाओं के अंदर கர்த்தர் में அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். प्रभु ऐसे आशीष को हर एक को देगा. இயேசுவே உம்முடைய ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் நீதிமான்களை பரிசுத்தவான்களை வாழ கிருபை செய்யும். प्रभु आपको स्वीकारे हर एक जन प्रभु पवित्रता से रहे. வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வாழ்க்கையில ஒரு பலனை கொடுக்கணும். पढ़ने वाले हर एक बातों के अंदर प्रभु आशीष के सामर्थ के அப்படிப்பட்ட साथ रहे. மகிமையான வாக்குத்தத்தங்களை தினமும் அவர்கள் பிடித்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்யும். वैसे महिमा की बातों को गढ़ से पकड़ कर चलने के लिए मदद காலையில எங்களை कीजिए. தாழ்த்தி முடி சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். सुबह के समय में नम्रता से अर्पण करते தேவனே உம்முடைய हैं. இருதயங்களை அறிந்திருக்கிறேன். अब प्रभु हमारे मन को आप जानते கர்த்தர் हैं. மேன்மேடைய உதவி செய்யும். प्रभु आप महिमा में रहने के लिए मदद மகிமைப்படுத்த உதவி कीजिए. செய்யும். महिमा में रहने के लिए मदद குடும்பத்துல कीजिए. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதி. परिवार के अंदर पति पत्नी बच्चों के साथ आशीषित रहे. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற அருமையான நாஸ்டாக்காக நன்றி. आज जो नाश्ता दिया जा रहा है उसके लिए धन्यवाद. காமராஜர் குடும்பத்தை இயேசுநாதருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். भाई कामराज के परिवार को प्रभु यीशु के नाम से आशीष அவருடைய मानते தீர்மானங்களை हैं. கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. उनके निर्णय को आशीष कीजिएगा. தேவைகளை சந்திங்க. जरूरतों को पूरा कीजिए. எல்லாவற்றுக்கும் மேன்மையாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாசமுள்ள பரிசுத்தமான குடும்பமாய் வாழ கிருபை செய்யும். सारे महिमा से बढ़कर रहने वाले आशीषों के साथ रहने के लिए मदद कीजिए. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். नम्रता से अर्पण करते हैं. பலன் பிள்ளைகளாக எங்களை காத்துக்கொள்ளும். हमें एक पहलोटा जेठा पुत्र के समान रखिएगा. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். प्रभु के नाम की இயேசு महिमा. கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
Are you Lord?